வணக்கம். நேத்து பார்த்தீங்கன்னா, சிஎம் விஜய் வந்து எல்லா தலைவர்களையும் போய் அவங்கவங்க வீட்ல போய் நேரடியா சந்திச்சு வாழ்த்து பெற்றிருக்கிறாரு. இது ஒரு வகையில வந்து ஒரு அரசியல்ல வந்து ஒரு புது மாற்றம் அப்படிங்கிற மாரி இருக்கு. இந்த மாற்றங்கள எல்லாம் தாண்டி விஜய்ட்ட எதிர்பார்க்குற மாற்றங்கள் நெறைய இருக்கு. முதல்ல பார்த்தீங்கன்னா, வீரமணி பெரியார் கழக தலைவர போய் பார்த்துருக்கிறாரு. அவர் வந்து இந்த தமிழ் தாய் வாழ்த்து ஏன்பா 3வதா பாடுனீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ். அது இல்லாம வந்தே மாதரம் பாடுறத வந்து நீங்க அது சமஸ்கிருத பாடலு, அந்த பாடலெல்லாம் முன்னாடி வைக்காதீங்க. இதனால உங்கள்ட்ட மக்கள் எதிர்பார்த்தது நெறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அட்வைஸ் மேல பொழிஞ்சுட்டாரு. அவர் பொழிஞ்ச உடனே அப்புறமா என்ன பண்றதுன்னு தெரியல விஜய்க்கு. நம்ம ஆட்சி நடத்திட்டு இருக்கலாம். பெரியவங்கள்ட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கலாம் அப்படிங்கிற மாரி எண்ணம் இருந்துச்சு. அது இல்லாம வந்து அவங்கள வெறுப்பேத்துறதுக்காக போனாரா கூட தெரியல. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து விஜய் கோட்டு, சூட் எல்லாம் போட்டு முதலமைச்சர்னா இப்படிதான் வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை அப்படி இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தெல்லாம் மாத்தி கோட்டு, சூட்ல கூட முதலமைச்சர் இருக்கலாம்யா. முதல்வன் படத்துல அர்ஜுன் இல்லையா? அதே போல இருப்போம் அப்படிங்கிற மாரி விஜய் போயிருக்கிறாரு. எல்லா பக்கட்டுமே இந்த தமிழ் தாய் வாழ்த்து பிரச்சனை வந்து எல்லா பக்கட்டுமே ஒரு பெரிய அடியா இருந்தது. சரி அதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு இந்த மாரி தலைவர்கள் சந்திப்பு அப்படிங்கிறது ஒரு விஷயம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாரி எண்ணம் வச்சாரு. இது வந்து முழுக்க முழுக்க வந்து யாரோட ஐடியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய் ஐடியாவோ, புஸ்லி ஆனந்த் ஐடியாவோ, ஆதவ் ஐடியாவோ கிடையாது. ஜான் வர்கீசனோட ஐடியா. நம்ம வந்து அரசியல்ல வந்து யாரையுமே எதிரியாவே நம்ம வச்சுக்கக்கூடாது. எதிரியா இருந்தா தான் நம்மள வந்து பண்ற ஒவ்வொரு சின்ன சின்ன தப்புகளையுமே போட்டு அடிப்பாங்க. நம்ம அந்த தப்புகள நமக்கு நேரடியா சுட்டிக்காட்டக்கூடாது அப்படின்னு நெனச்சோம்னா, அவங்கள்ட்ட வந்து காம்ப்ரமைஸா போறது, சமாதானமா போறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி ஜான் வர்கீசாமி ஒரு அட்வைஸ வந்து விஜய்க்கு குடுத்துருக்காரு. சரி இதுவும் நல்லா தான் இருக்கு. ஆனா வந்து என்னான்னு கேட்டீங்கன்னா, அவங்க கடந்த காலகட்டத்தில அவங்க செஞ்ச தவறுகள், குற்றச்சாட்டுகள் எல்லாமே நெறையா இருக்கு. அவங்க மேல வழக்குகள்லாம் நெறையா இருக்கு. அதெல்லாம் தூசி தட்டி விஜய் நடவடிக்கை எடுப்பாரா? அப்படிங்கிற மாரி தெரியல. ஏன்னா திமுக தரப்புலயும் குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதேபோல அதிமுக அதுக்கு முன்னாடி ஆண்ட அதிமுக ஆட்சி காலத்திலயும் மிகப்பெரிய தவறுகள்லாம் நெறைய இருக்குது. குறிப்பா கொடநாடு கொலை, கொள்ளை சம்பவம் இதெல்லாம் ஆற போட்டாச்சு. இனிமே அதெல்லாம் நான் போய் நடவடிக்கை எடுக்க மாட்டேன் அப்படின்னு விஜய் சொல்லக்கூடாது. ஏன்னா விஜய் வந்து இன்னொரு எம்ஜிஆர் மாரி யோசிக்கிறாங்க மக்கள் எல்லாம். அந்த இடத்துல எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சிகள்ல ஜெயலலிதா அம்மா பண்ண ஆளுமை, இது எல்லாமே வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்குது கொடநாட்ல. அந்த சம்பவத்தோட முடிவுகள் இன்னும் தெரியவே இல்ல. அந்த முடிவுகள் தேவைப்படுது அப்படிங்கிற மாரி இருந்தாங்க. அதேபோல ஜான் ஆரோக்கியசாமி சொன்ன மாரி வீரமணிய மட்டும் நீங்க சந்திச்சுட்டு வர்றது நல்லா இருக்காது. அது இல்லாம கொளத்தூர் தொகுதியில ஸ்டாலின் வேற தோத்துருக்கிறாரு. வைகோ அவருமே வந்து இது பண்ணியிருக்காரு. திருமா, அன்புமணி, சீமான் அப்படின்னு சொல்லி எல்லா லீடர்களுமே ஒரு ரவுண்டு விட்டுட்டு வந்துருங்க. இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மேல வந்து இமேஜ வந்து அதிகப்படுத்தும். அத தாண்டி உங்க மேல வந்து விமர்சனம் பண்றதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு சொல்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிற மாரி அவரும் சொல்லியிருந்தாரு. சரி அப்படின்ட்டு அவர் விஜய் என்ன செஞ்சாரு, சட்டசபையில வந்து எம்எல்ஏ பதவிலாம் ஏத்த பிறகு, அப்புறமா சிஎம் வீட்டுக்கு இது முன்னாள் சிஎம் ஸ்டாலின் வீட்டுக்கு போலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில வந்தாரு. ஸ்டாலின் தரப்புலவே வந்து பேச்சுவார்த்தை பேசியிருக்கிறாங்க. பேசணுன்னா, "சரி வர சொல்லுங்க. என்ன பண்ணணும்? ஸ்நாக்ஸ் ஏதாவது ரெடி பண்ணி வைக்கணுமா?" அப்படிங்கிற மாரிலாம் கேள்விலாம் கேட்டிருக்காரு. "அதெல்லாம் வேணாங்க. ஸ்நாக்ஸ்லாம் வேணாம். அவர் வந்து உங்கள பார்க்கணும். முதலமைச்சர் சிஎம் விஜய் உங்கள வந்து பார்க்கணும். பார்க்குறதுக்கு ஆசைப்படுறாரு. உங்க கூட பேசணும்னு ஆசைப்படுறாரு." அப்படின்னு சொன்னோனே, "சரி வாங்க" அப்படின்னு சொல்லிட்டாரு. வாங்க அப்படின்னு சொன்னோனே, இது வந்து உடனே டக்குன்னு உதயநிதிக்கு போச்சு. அப்புறமா உதயநிதியிலேருந்து அங்க திமுகல இருக்க சீனியர் அமைச்சர்களுக்கும் போயிருச்சு. இது என்னடா இது உதயநிதி அங்க வந்து பதவி ஏற்கும்போது விஜய் பதவி ஏற்கும்போது உதயநிதியோட ரியாக்ஷன பார்த்தா ஒரு மாரியா இருந்துச்சு. அது இல்லாம உதயநிதி எல்லாமே ஒரு சம்பிரதாயமா முதலமைச்சர் பார்த்து ஒரு கும்பிடு போடணும். உதயநிதி அந்த மாரி கும்பிடே போடல. அது இல்லாம பெருசா வந்து கண்டுக்கவே இல்ல. விஜய் முதலமைச்சர் ஆனதுல அவருக்கு கொஞ்சம் இல்ல நெறையாவே அதிருப்தி இருக்கு அவருக்கு. அதனால வந்து மனுஷனுக்கு வந்து பயங்கர டென்ஷன்ல இருந்தாரு. ஆனா வீட்டுக்கு ஒரு மனுஷன் தேடி வரான் அப்படின்னா, கண்டிப்பா என்ன பண்ண முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டாரு. உதயநிதி ஸ்டாலின் வந்து வந்துட்டாரு. வந்துட்டு வீட்டு வாசல்ல சித்தரஞ்சன் சாலை வீட்டு வாசல்லே வந்து நின்னுட்டாரு. வந்து நின்னோனே சிஎம் விஜய் அப்படியே கார விட்டு இறங்குன உடனே போய் கட்டி பிடிச்சுக்கிட்டாரு உதயநிதி. இந்த விஷயத்த ஏன் சட்டமன்றத்தில செய்யல? சட்டமன்றத்தில செஞ்சிருந்தா நல்லது தானே. நம்ம வந்து எதிர்க்கட்சியா இருப்போம். எதிர்க்கட்சியா இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தானே சொல்றீங்க. சொன்ன பிறகு ஏன்? அது சட்டமன்றத்திலே பண்ணா என்ன? விஜய் வந்து சிஎம் ஆன பிறகு எந்திரிச்சு போய் ஒரு வாழ்த்து சொல்றதுல என்ன இருக்குது? இல்ல சிஎம்ம பார்த்து ஒரு கும்பிடு போடுறதுல என்ன இருக்குது? என்னங்க பண்ண முடியும்? நாங்கலாம் காசு குடுத்து, சம்பளம் குடுத்து அவர நடிக்க வச்சு, அவரெல்லாம் ஹீரோவா வச்சு நெறைய படங்கள் எடுத்திருக்காங்க. அப்படிப்பட்டவர் ஒருத்தர் எனக்கு சிஎம்மா அப்படிங்கிற ஒரு உறுத்தல் இருக்கும்ல. இந்த உறுத்தல் கொஞ்ச நாள் ஆகும். வெளிய போறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அதனால உதயநிதி என்ன பண்றதுன்னு தெரியல. வீடு தேடி வந்துட்டாங்க. மரியாதை குடுக்கணும்ல அப்படிங்கிற மாரி இருந்தது. அது இல்லாம விஜய் எதிர்பார்க்கவே இல்ல. உதயநிதி இந்த மாரி கட்டிப்பிடிச்சு வரவேற்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா
ஸ்டாலினை போய் சந்தித்தார். ஸ்டாலின் அவருக்கான ஒரு பாலிசியெல்லாம் எல்லாத்தையுமே பண்ணாங்க. உதயநிதி விஜய் கூட வந்து புஸ்லி ஆனந்த் மட்டும்தான் வந்திருந்தார், வேறு யாரும் பெருசாக வரல. யாரும் வர முடியாது. ஆதவ அர்ஜுனா அந்த வீட்டுக்குள்ளேயே நுழைய முடியாது. அப்புறமா செங்கோட்டையன் போக மாட்டார், அவர் எப்பயுமே இதுதான். விஜய் ஸ்டாலின் ரொம்ப நேரம் பேசலை. அவங்க 2 பேருமே முன்னாள் சிஎம் இன்னாள் சிஎம் 2 பேருமே வந்து ரொம்ப நேரம் பேசலை. அவங்களுக்குள்ளே என்னென்னா வாழ்த்து நல்லா பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் சொன்னார். நீங்கள் வந்து ஒரு பெரும்பான்மை இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் தடுமாறிட்டு இருக்கும்போது எங்கள் கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையுமே நாங்கள் ஆலோசனை பண்ணி அவங்க விஜய்க்கு ஒரு ஆதரவு கொடுங்க, அந்த அவருமே ஆளட்டுமே, முதலமைச்சராக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி தான் தோழமை கட்சிகள் எல்லாத்தையுமே வந்து அனுப்பிச்சி வச்சேன் அப்படின்னு சொல்லும்போது விஜயும் தலையாட்டிக்கிட்டார். ஆமாம் அப்படின்னு சொல்லி, எனக்கு தெரியும் எல்லாமே சொன்னாங்க, நாங்கள் வந்து ஸ்டாலின்கிட்ட வந்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் வந்திருக்கிறோம், உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால தான் நிபந்தனை இல்லாத ஆதரவு கொடுத்துருக்குறாங்க, அமைச்சர்கள் கூட அவங்களுக்கு இடம்பெற வாய்ப்பு வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விஜயும் வந்து ஸ்டாலின்கிட்ட பேசியிருக்கிறாரு. 2 பேருமே நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இது வந்து இது வரைக்குமே திராவிட கட்சிகள் வந்து யார் ஜெயித்தாலும் சரி அதுக்கு எதிராக வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் பஞ்சாயத்துகள் தான் ஓடிட்டுருக்கும். ஆனால் இந்த தடவை விஜய் முதலமைச்சரான பிறகு இந்த திராவிட இயக்கங்கள் பண்ண தவறினா ஒரு மரியாதை நிமித்தமான தேர்தல் வேறு, அதுக்கப்புறமா அதுக்கு மீறி ஒரு அன்பு நட்பு அது இருக்கும்ல, அது இருக்கணும். தேர்தல் சமயத்தில் பிரச்சாரத்தில் திமுக கடுமையாக பேசலாம், என்ன ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு பேசலாம், ஸ்டாலின் சார் இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா சார் அப்படின்னு பேசலாம். இதே வந்து தம்பி விஜய் நீங்கள் சொன்ன திட்டங்கள்லாம் என்னாச்சு விஜய் அப்படின்னு இவர் பேசலாம். இனிமேல் அது தேர்தல் பிரச்சாரம் வேறு, விமர்சனங்கள் வேறு. இதை தாண்டி நட்பு ரீதியான ஒரு அரசியல் தொடரணும் அப்படின்னு சொல்லி விஜய் எதிர்பார்க்குறாரு அப்படிங்கிறத தெரியுது. இது வந்து எல்லாருமே வரவேற்கிறாங்க. சரி, இப்போது அவர் ஸ்டாலின் வீட்டுக்கு போயிட்டார். ஸ்டாலின் வீட்டில் எல்லாமே பேசி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா நேராக வைகோட்ட பேசும்போது வைகோ வந்து வீட்டில் தான் இருந்தார், துரை வைகோ வீட்டில் தான் இருந்தாங்க, வாங்க எப்போ வேணாலும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அவருக்கு வந்து விஜய்க்கு ஆதரிக்க முடியாத ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. ஏன்னா அவங்க தனி சின்னத்தில் நிற்கலை, எல்லாமே உதயசூரியன் சின்னத்தில் தான் நின்றுருக்காங்க. அதுலேயும் விஜய் வந்து அந்த எம்எல்ஏக்கள் சிலர் வந்து அங்கே தான் இருந்தாங்க, வைகோ வீட்டில் தான் இருந்தாங்க. வைகோ வீட்டில் வந்தோன்னே வைகோ எல்லாத்துக்கூடையும் இது பண்ணார். அது இல்லாமல் அவங்க வீட்டில் வேலை செய்கிற பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்க கொடுத்த ரியாக்ஷன் தான் பயங்கரமான ஒரு விஷயம். அது பார்த்திங்கன்னா விஜயை பார்த்தோன்னா அப்படியே திஷ்டி சுட்டு நெட்டி எடுக்கிறது, விஜயும் அதே போல் பண்ணது, உங்களுக்கு தாங்க நாங்கள் ஓட்டு போட்டாங்க எல்லாருமே வைகோவே சொன்னார். அது விஜய் உங்களுக்கு தான் எல்லா விஷயலுக்கு தான் ஓட்டு போட்ட ஆளுக்கு தான் இவங்கெல்லாம் எங்கள் வீட்டில் வேலை செய்கிறாங்க, நான் சம்பளம் கொடுக்குறேன், ஆனால் எங்களுக்கெல்லாம் ஓட்டு போடாமல் விசிலுக்கு ஓட்டு போட்டு வந்து ஓட்டு போட்டோம், விசிலுக்கு தான் ஓட்டு போட்டோன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னே விஜயும் சிரிச்சிட்டாரு, அங்கே இருந்தவங்களும் சிரித்தாங்க. கடைசியாக அது கொஞ்சம் ஒரு அழகான ஒரு இதாக இருந்தது, அரசியல் இதில் இருந்து ஒரு விஷயமா இருந்தது. அப்புறமா அன்புமணியை போய் சந்தித்தார், அன்புமணியை கூட பேசினார், எல்லாமே பேசிட்டு அதுக்கப்புறமா சீமானை போய் சந்தித்தார். 2 பேருமே ஒரு அண்ணன் தம்பி உறவு தான், அப்படியே ஒரு காம்பினேஷன் ஒரு அழகாக தான் இருந்தது. இப்போ திருமாவளவன் இல்லை, அவர் டெல்லி போயிடுறேன்னு சொல்லியிருக்கிறாரு, டெல்லி போயிருக்காரு. ஆனால் சந்திப்பார், சீக்கிரமாக திருமாவளவன் எல்லாத்தையும் சந்திப்பார். ஒரே ஒருத்தரை மட்டும்தான் சந்திக்க மாட்டார், எடப்பாடி பழனிசாமியை மட்டும்தான் சந்திக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயோட சிஎம் விஜயோட இந்த செயல்பாடை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.